ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி என் முழு ஆதரவு சீமானுக்குத்தான். விஜய் ரசிகர்களால் மன உளைச்சலுக்கு ஆளான விஜயலட்சுமி எடுத்த அதிரடி முடிவு. இது குறித்துதான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க. வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல கருத்தியல் ரீதியாக ஒரு வாதத்தை முன்வைத்து அதுக்கு எதிர்வாதம் செய்து அதற்கான ஒரு தீர்வை நோக்கி போகக்கூடிய அரசியலை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பல ஆண்டுகளாக செய்துட்டு வர்றாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் அவர்களிடம் வலிமையான ஒரு தமிழ் தேசிய கருத்தியல் இருக்கும் காரணத்தினால். ஆனா இதுக்கு நேர்மாறா நாம் தமிழர் கட்சி எதிர்க்கக்கூடிய திமுக மாதிரியான கட்சிகள் கடந்த காலங்கள்ல ஒரு கருத்தை முன்வைத்தா எதிர்கருத்தா அவர்கள் தரப்பு நியாயத்தை வைக்காம நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை எடுத்து பேசுறது, அவர் சம்பந்தப்பட்ட நெகட்டிவான விடயங்களை தூக்கிட்டு வர்றது அப்படின்ட்டு தொடர்ந்து ஒரு மோசமான அரசியலை செய்துட்டு வந்தாங்க. அதன் உச்சபட்சமாக விஜயலட்சுமி அவர்கள் விவகாரத்தை எடுத்துட்டு வந்து சீமான் அவர்களை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடிய வேலையும் செஞ்சாங்க. ஒருபடி மேல போய் விஜயலட்சுமி அவர்களையே கொண்டு வந்து கடந்த சில வருடங்களாக மிகப்பெரிய டிராமா ஒன்னையும் நடத்தி முடிச்சிருந்தாங்க. ஆனா அதற்கு உச்சநீதிமன்றம் இப்போ முற்றுப்புள்ளி வைத்திருக்கக்கூடிய சூழல்ல இப்ப விஜயலட்சுமி அவர்கள் மீண்டும் காணொலிகளை போட்டு மறைமுகமாக சீமானை தாக்குவது போல ஒரு சில வேலைகளை ஈடுபட்டு இருந்தாங்க. அது அப்பவே நீதிமன்ற அவமதிப்புக்குள்ளாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த சூழல்ல விஜய் ரசிகர்கள் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதா நினைத்து சீமானை அசிங்கப்படுத்துவதாக விஜயலட்சுமி அவர்களையும் ரொம்பவே தரக்குறைவாக பேசியிருக்காங்க. இது இப்போ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு மன உளைச்சலை உண்டாக்கி இருக்கு. அதன் காரணமாகவே இனி என்னுடைய ஆதரவு முழுமையா சீமானுக்கு தான். நீங்க திரிசாவுக்காக என்ன மிக மோசமாக சித்தரிப்பீங்க அப்படின்னா, நான் இனி அடுத்து வரக்கூடிய அனைத்து தேர்தல்களையும் சீமான் அவர்கள் பக்கம் தான் நிற்பேன். உச்சநீதிமன்றம் சொன்ன ஒரு காரணத்துக்காக சீமான் அவர்கள் என்ன பத்தி பேசவே இல்லை அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலா ஒரு காணொலியை போட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 26, 2026 இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோங்கடா. இன்னைக்குல இருந்து என்னோட முழு ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும். ஓகே, இடைத்தேர்தலில் வந்து அம்பாசமுத்திரத்துல வந்து கண்டெஸ்ட் பண்ண போறாரு இல்லையா, முழு சப்போர்ட் நான் வந்து நாம் தமிழர் கட்சி கொடுக்க போறேன். ஏன் தெரியுமா? தப்பு பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா உச்ச நீதிமன்றத்தோட அவங்க கொடுத்த வாக்கை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தானே. ஆனா நீங்க நான் அண்ணா அண்ணான்னு எவ்வளோ அன்பு கொடுத்து நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும் போது கூட த்ரிஷா அவங்களுக்காக என்னைய தினம் கொச்சப்படுத்துறீங்களே. அதனால இதுதான் நான் இனிமேல் உங்களுக்கெல்லாம் நான் கொடுக்க போறது. இன்னைக்குலேருந்து ஓகே, இன்னைக்குலேருந்து என்னோட முழு ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் அவர்களுக்கும். இனிமேல இருந்து எல்லாமே அவங்களுக்கு வெற்றியா அமையட்டும், அவங்களும் ஜெயிக்கட்டும், அவங்களும் மக்களுக்கு என்ன நல்லது நடக்கிறாங்களோ நடக்கட்டும் அப்படின்னு நான் மனசார இந்த வீடியோல வாழ்த்துறேன். இந்த காணொலி இப்போ தமிழ் மத்தியில ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் ஒரு ரிலீஃபையும் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா விஜயலட்சுமி அவர்களை சீமானுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக திமுக பயன்படுத்தியது மாதிரி தேவாக்காவும் அந்த அரசியல் ரீதியாக பயன்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தமிழ் மத்தியில் இருந்த சூழல்ல இப்ப விஜயலட்சுமி அவர்களே சீமானுக்கு ஆதரவாக வந்திருப்பது அப்படிங்கிறது இந்த பிரச்சனை இதோட சால்வ் ஆகுது அப்படிங்கறதான் காட்டுது. நன்றி, வணக்கம்.